ஆட்டோ எம்எல்ஏ துளசி இன்னைக்கு ஒரு சென்சேஷனலான விஷயத்த பண்ணியிருக்காங்க. நம்ம சிட்டியை பொறுத்த மட்டும் இந்த ரோட் சைடு ரோமியோக்களோட தொல்லை ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா அவங்க தான் ஒரு பொண்ணுங்கிறத கூட யோசிக்காம மிட் நைட்ல ரோட் சைடு ரோமியோ அத்தனை பேரையும் பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிருக்காங்க. பொதுமக்கள் மத்தியில உண்மையான சிங்கப்பெண் எம்எல்ஏ துளசின்னு எல்லாரும் பாராட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. துளசியோட அதிரடி நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. டேய், எதுக்குடா இப்ப டிவி ஆஃப் பண்ண? ஏன் உங்களுக்கு பாக்குறதுக்கு வேற சேனலே கிடைக்கலையா? எப்ப பார்த்தாலும் இந்த நியூஸ் சேனல் தான் பாப்பீங்களா? அப்பா, கோவத்துல நம்ம வீட்ல இருக்கிற டிவி ஆஃப் பண்ணிட்டீங்க. ஊர்ல எல்லாம் டிவி ஓடிட்டு தானே இருக்கு. சோசியல் மீடியால எல்லாம் இது ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குப்பா. அதுவும் இல்லாம சிங்கப்பெண் துளசின்னு ரீல்ஸ் வேற போட்டுட்டு இருக்காங்க. அவ போற போக்க பார்த்தா அடுத்த சிஎம் ஆயிருவா போல இருக்கு. ஏன்டா அதோட நிறுத்திட்ட? உன் தம்பி பொண்டாட்டிய பிஎம் ஆக்கிடுங்க. சிஎம் பிஎம்லாம் உங்களுக்கு சீப்பா போயிடுச்சு இல்ல? சே, மாமா, பதட்டப்படாதீங்க. பாத்தியா அவ என்ன ஸ்பீட்ல போயிட்டு இருக்கான்னு? பாத்தியா? அந்த இடத்துல நீ இருந்திருக்கணும். உன்னால அவளை தோக்கடிக்கவும் முடியல, அவ செய்யறதையும் தடுத்து நிறுத்த முடியல. இந்த பார், இனிமே இந்த தொகுதியில யாருக்குமே அரசியல் எதிர்காலம் இருக்காது. சொல்லு. விட மாட்டேன் மாமா. இது எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன். இங்க பாரு, நீ இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாத. அவங்க நல்லது பண்றாங்க, நல்ல பேர் எடுக்கிறாங்க. அவங்கள பார்த்து அரசியல் எப்படி பண்ணணும்னு கத்துக்கோ. ஏன்னா ஃபியூச்சர்ல நீயும் அரசியல் ஏதாவது பண்ணி வரணும்ல. சரியா? பொறாம மட்டும் படாத. நான் பொறாமப்படுறத நீங்க பாத்தீங்களா? உன் முகத்திலேயே தெரியுதேம்மா. இவ்ளோ கடுகடுன்னு நிக்கிற. முதல்ல சாக்க குறை.